உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தண்ணி 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 தண்ணி. ஐயோ சாமி, ஐயோ சாமி, ஐயோ ஐயோ என்னையா இப்படி ஆயிடுச்சு? நமக்கு உதவி பண்ண போய் இவரு செத்துட்டாரே. ராணி நீ அழாத, ராணி நீ அழாத. எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இல்லாம இருக்காது. ராணிக்கு இருந்த ஒரே சப்போர்ட்டும் போயிடுச்சு. இனி அந்த பாக்கவை எப்படி அழிப்பா? இருந்தாலும் ஒரு விஷயம் கவனிச்சியா? அந்த பூசாரி சாகும்போது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு செத்தான். என்ன சொன்னான்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? அதெல்லாம் அந்த பாக்க பாத்துக்கும். ராணி அழாதன்னு சொல்றேன்ல. ராணி தமன்னா வா. அழாத. ஐயோ ராணி அழாதன்னு சொல்றேன்ல. இதெல்லாம் உங்களோட வேலை தானே? ஆனா அந்த பூசாரி சாகிறதுக்கு முன்ன சித்தார்த் ராணி கிட்ட என்னமோ சொன்னான். அது என்னன்னு தெரியுமா? அந்த பூசாரி என்ன வேணா சொல்லிருக்கட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இப்போ நான் அடுத்து பண்ண போற காரியத்தால சித்தார்த்தும் ராணி என்ன சொன்னாலும் யாரும் நம்பவே மாட்டாங்க. சரிப்பா, இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க 2 பேரும் முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போங்க. அதுக்கப்புறம் நான் அங்க என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கே தெரியும். சரி தமன்னா போலாமா? போலாம். வா. அடுத்து நான் அடிக்க போற அடி மரண அடியா தான் இருக்கும். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இந்த ராணிய சித்தார்த்தம் நம்மளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு எல்லாத்தையும் பண்றாங்க. அவங்கள யோசிக்கவே விடக்கூடாது. அதுக்குள்ள ஏதாவது பண்ணணுமே. வழி கிடைச்சிருச்சு. என்னங்க? ஐயோ என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சு? என்னங்க நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அழுதுட்டே இருக்கீங்க. என்னங்க என்ன ஆச்சு சொல்லுங்க. இல்ல மல்லிகா, தாலி பிரிச்சு கொடுக்கிற ஃபங்க்ஷனுக்கு 30,000 ரூபாய் ஷார்டேஜா இருந்துச்சுன்னு உங்க சித்தார்த்த மாமாட்ட கேட்டேன். அவரு இல்லன்னு சொல்லிட்டாரு. நானும் அதை வேற எங்கேயோ புரட்டிட்டேன். சரிங்க, அதுக்கும் நீங்க அழுறதுக்கும் என்ன சம்பந்தம்? மல்லிகா, இப்ப என்னடானா அவர் வச்சிருந்த பணத்தை காணுமா? நீங்க தான் எடுத்தீங்கன்னு என்ன வந்து கேக்குறாரு. என்னங்க சொல்றீங்க? ஆமா மல்லிகா, நான் ஏழைங்கிறதுனால தானே என்னை இப்படி அசிங்கப்படுத்துறாரு. அவர் இங்க வந்ததுல இருந்து நான் அனுப்பாத மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்றாரு. நான் செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்றாரு. அவருக்கு என் மேல அப்படி என்னதான் கோவம் மல்லிகா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியுங்க. நீங்க எதுக்கு அவர் சொல்றதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் நான் ராணி அக்காக்காக தான் பொறுத்துட்டு இருந்தேன். இனிமேல் முடியாதுங்க, முடியாது. என்ன மல்லிகா, நீ என்ன பண்ண போற? இல்லங்க, இதுக்கு மேல அமைதியா இருந்தோம்னா அவர் மேல மேல ரொம்ப பேசிட்டே போவாரு. அவர் நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்காம விடக்கூடாது. ஐயோ வேணாம் மல்லிகா, நீ ஏதோ பொறாமையில பேசுறன்னு சொல்ல போறாரு. பணம் இல்லாதவங்க சொல்லு, சபை ஏறாதுன்னு சொல்லுவாங்க. விடு மல்லிகா, ஏதோ என் மேல பழிய போட்டுட்டாரு. அவர் பண்ணதுக்கெல்லாம் அசரலன்னு தானே கடைசியில என் மேல திருட்டு பழிய போறாரு. அதுதான் மல்லிகா என்னால தாங்க முடியல.
தாத்தா நாம நினைச்சது நடக்குது. சித்தார்த், ராணி, உங்க 2 பேரையும் விட மாட்டேன். அப்படியா? அதெல்லாம் பாட்டி. மல்லிகா, 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 என்னம்மா? எதுக்காம்மா இப்ப அழுவுற? எதுக்கு அழுவ? என்னாச்சு? கேக்குறேன்ல, சொல்லுமா. என்னம்மா? என்னம்மா நீ என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. சொல்லுமா. தாத்தா, பாட்டி, பொம்மி அக்கா எங்க எல்லாரையும் விட்டுட்டு போனாலும் நீங்க எல்லாரும் இந்த குடும்பத்தையும் உங்க குடும்பம் தானே பாக்குறீங்க. அதுல உனக்கு என்னம்மா சந்தேகம்? மாமாவும் இப்ப வரைக்கும் அப்படித்தானே பாத்துட்டு இருந்தாரு. ஆமாம்மா, முதல்ல நீ அழாத. அழாம விஷயத்த சொல்லுமா. அழாத. மாமா இங்க வந்ததுல இருந்து அவர் மேல என்னென்னமோ பழிய போட்டுட்டு இருக்காரு. ஆ? முதல்ல அனுப்பாத மெசேஜ் அனுப்புனதா சொல்றாரு. அப்புறம் அந்த குழந்தை விஷயம், இப்போ திருடன்னு சொல்றாரு. தாத்தா, ஏ மல்லிகா, கண்டதையும் உளராத. இப்ப எதுக்கு இத தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்க? இவரை பத்தி உனக்கே தெரியும்ல. இவர் பொய் சொல்ற ஆளாமா? இவர் பொய் சொல்ற ஆளா? நீயே சொல்லு. இல்லம்மா, இதெல்லாம் சித்தார்த் ஏன் இப்படி பண்றான்னு எங்களுக்கே தெரியலம்மா. ஆமா மல்லிகா, அவன் இந்த இச்சாதாரி விஷயத்துல காட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்படித்தான் நடந்துக்கிறான். ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அண்ணன் காட்டுக்குள்ள இருந்து திரும்பி வந்ததுல இருந்து எல்லார்கிட்டயும் எது தெரிஞ்சுதான் பேசுது. இன்னைக்கு அவன் வரட்டும். இதுக்கு 2ல 1 முடிவு பண்ணி ஆகணும். ஆமாங்க, நாம இப்படி கேட்காம இருந்தா சித்தார்த் மாறவே மாட்டான். அவன் வந்த உடனே என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. ஐயோ பாட்டி, தாத்தா, நீங்க ஏதாவது கேட்க போய் பிரச்சனை பெருசாயிட போகுது. இல்ல மாப்பிள, இதெல்லாம் இப்படியே விட்டுறக்கூடாது. இன்னைக்கு என்னன்னு கேட்டே ஆகணும். மனோ, இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தமன்னா, பார்ட்டி லேசுப்பட்ட ஆள் இல்ல. என்னம்மா நடிக்கிறான்ப்பா. ஐயோ. சரிம்மா, நீ அழாத. என்ன? கொஞ்சம் நெல்லுப்பா சித்தார்த். ஆமா, நீ பசுபதி கிட்ட என்ன சொன்ன? என்ன தாத்தா, நான் என்ன சொன்னேன்? என்னப்பா சித்தார்த், நீ வந்ததுல இருந்து அவர் என்னென்னமோ சொல்ற. இப்ப என்னடான்னா நீ வச்சிருந்த பணத்தை அவர் எடுத்துட்டாருன்னு சொல்லி அவர் மேல அபாண்டமா பழிய போட்டிருக்க. ஐயோ தாத்தா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பசுபதி அவரா இப்படிலாம் பண்ணல. அவர் ஏதோ ஒண்ணுதான் இப்படிலாம் பண்ண வைக்குது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.